ஜம்மு அண்ட் காஷ்மீர் பால்காமில் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தீவிரவாதிகள். அதுவும் எப்படின்னா, இந்திய இராணுவ உடையை போட்டுக்கிட்டு அங்கே டூரிஸ்ட்டு, அந்த இடம் ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. பால்காம் டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. வழக்கமாக இந்திய இராணுவ படை மீது தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி அங்கே டூரிஸ்டர்ஸ் கிட்ட உங்கள் பேர் என்ன, உன் பேர் என்ன, இந்துவா முஸ்லீமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டு அவங்கள சுட்டிருக்காங்க. சுட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 29 பேர் பலியாயிருக்காங்க. 17 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கூட அந்த ஊர் மக்களாகவே இருந்து சுட்டுக்கிறதுக்கே எதுவுமே சொல்ல முடியல. அங்கே ஒருத்தவங்களோட ஹஸ்பண்டு இறந்து கிடக்குறாங்க. அவங்க மடியில் ஒய்ஃப் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே முடியல, நமக்கே கண் கலங்குது. அது இந்த விஷயம் நடந்து அதுக்கப்புறம் புரோட்டோக்கால் எல்லாம் எடுத்து இராணுவ படை எல்லாமே 2 டூரிஸ்டரை டெரரிஸ்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டெரரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கூட இருந்த நேரில் இருந்தவங்க நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க. அவங்க மூலயமா படத்தை ஸ்கெட்ச் பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறையா ட்ரோன்ஸ், நிறையா ஹெலிகாப்டர்ஸ்லாம் விட்டு அங்கே இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் சர்வேலன்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பேர் பலியாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே புல்வாமா அட்டாக் நடந்திருக்குது. என்னதான் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா எதுக்கு பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா, அந்த பிளேஸ்க்கு தயவு செஞ்சு பொதுமக்களை அலோவ் பண்ண வேண்டாமே, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.